இன்றைக்கி சாண்ட்ராவோட பர்த்டே. ஒரு நாள் ஃபுல்லாக எப்படி போச்சுன்னு தான் பார்க்க போகிறோம். இது பர்த்டேக்கு முன்னாடி நாள் கிஃப்டெல்லாம் பேக் பண்ணிகிட்டு இருந்தோம். அவளோட கிளாஸ் பசங்களுக்காக பண்ணிகிட்டு இருந்தோம். பாப்பா ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டால் கிளாஸ் பசங்க எல்லாருக்கும் வந்து கிஃப்ட் கொடுக்கணும் சாக்லேட் கூட சேர்த்து அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் கிஃப்ட் பேக் பண்ணலான்னு சொல்லிட்டு 1 வீக் முன்னாடியே பிளான் பண்ணிட்டோம். இதெல்லாம் தான் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கிஃப்ட்டு என்னோடய ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்தாங்க. நான் சொல்லியிருந்தேன், பாப்பா இந்த மாதிரி வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்றா, இந்த மாதிரி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு பவித்ரா தான் வாங்கி கொடுத்தாங்க. பவுச் மட்டும் தான் நம்ம சரவணா ஸ்டோர் போயிருந்தோம் இல்லையா, அங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோம். ஒரு பவுச் 16 ரூபா தான். அதில் போட்டு எல்லா கிஃப்ட்டும் பேக் பண்ணிட்டோம். கிஃப்ட்டில் என்னென்ன போட்டுருந்தோன்னா, ஒரு பென்சில், ஷார்ப்னர், எரேசர், ஸ்கேலு, ஒரு சாக்லேட்டு, ஒரு வாக்குத்தத்தம் போட்டுருந்தோம். பாப்பாவுக்கு அன்றைக்கி பிடிச்ச பூரி கிழங்கும் பால் பாயசமும் செஞ்சு கொடுத்துருந்தோம். பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாமே ரெடியாகி கிளம்பிட்டு, இதுதான் மார்னிங் அளவு ஸ்கூலுக்கு போட்டுட்டு போன ட்ரெஸ்ஸு. ஸ்கூலுக்கு போய்ட்டு ஒரு 11 மணி போல் நாங்கள் கூட்டின்னு வந்துட்டோம். சாக்லேட் கிஃப்ட்ஸ் எல்லாம் பசங்களுக்கு கொடுத்துட்டு கூட்டிகிட்டு வந்துட்டோம். அவள்தான் கிஃப்டெல்லாம் எடுத்துகிட்டு எங்கள் அப்பா கூட கிளம்பிட்டா. அதுக்கப்புறம் இது ஈவினிங் டைமில் நம்ம ஃபங்க்ஷனுக்காக ரெடி ஆகிட்டோம். சின்ன சிம்பிளாக தான் கேக் கட்டிங் வச்சுருந்தோம். நான் கிளம்பிட்டு இந்த டெக்கரேஷன் வந்து என்னோடய ஃப்ரெண்டும், என் ஃப்ரெண்டு மாலதியும் கௌசல்யாவும் வந்து பண்ணியிருந்தாங்க. மாலதி தான் அந்த கிஃப்ட் ஐட்டம், அந்த டெக்கரேஷன் ஐட்டம் எல்லாமே வாங்கி கொடுத்துருந்தா. நம்ம என்னெல்லாம் செஞ்சுருந்தோன்னா, ஈவினிங்கு கேசரி செஞ்சுருந்தோம், கறி குழம்பு செஞ்சுருந்தோம், இட்லி செஞ்சுருந்தோம். இதுதான் வந்து நம்ம அன்றைக்கி கொடுத்துருந்தோம் வந்தவங்களுக்கு. கேக் வந்து சாண்ட்ராவோட ஃபேஸ் போட்டு வெட்டணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு அதே போல் வாங்கினோம். இந்த கேக் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருந்தாங்க. சூப்பராக இருந்தது இந்த கேக்கு. மூன் பேக்கரி அப்படின்னு சொல்லிட்டு காட்டு பக்கத்தில் இருந்து தான் வாங்கினோம். சாண்ட்ராவை கௌசல்யாவும் மாலதி வந்து ரெடி பண்ணாங்க. அழகாக ரெடி பண்ணிட்டாங்க. ரெடி பண்ணி நான் கூட்டின்னு வந்தேன். சாண்ட்ராவுக்கு ரொம்ப வைக்கும். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்க. ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணோம். என் ஃப்ரெண்ட்ஸும் ரிலேட்டிவ்ஸ் கொஞ்சம் பேரும் தான் வந்திருந்தாங்க. பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கேக்கு. டேஸ்ட் வைஸும் நல்லா இருந்தது, லுக் வைஸும் நல்லா இருந்தது. அம்மா வந்து பாப்பாக்காக பேட்ரி ஸ்கூட்டர் வாங்கி கொடுத்துருந்தாங்க. நிறைய சர்ப்ரைஸ் தான் சாண்ட்ராக்கு இந்த வருஷம். அவளுக்கு 5 வயசு ஆகுது. அதனால 5 வயசு கொஞ்சம் நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டோம். இந்த பேட்ரி பைக் பார்த்ததுலேருந்து அவளுக்கு ரொம்ப குஷி. அவளுக்கு மட்டும் இல்லை, வீட்டு பக்கத்தில் எங்கள் வீட்டில் இருக்க குட்டி பசங்க எல்லாருக்குமே ரொம்ப குஷி அது பார்த்ததும். ஒரு சின்ன ப்ரேயர் ஒன்று பண்ணிவிட்டு அவள் தான் கேக் கட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கேக் கட்டிங்கில் எங்கள் அப்பா வந்து இந்த மாதிரி கேண்டில் வாங்கியிருந்தேங்க. அதை எனக்கு பற்ற வைக்கிறதுக்கே நான் பயந்துட்டேன். சாண்ட்ரா பின்னாடி ஓடி போய் ஒளிஞ்சிட்டு இருக்கா. எல்லாத்தையும் அதை வந்து தெரியாமல் ஊத போகிறா. அது ஊதக்கூடாதுன்னு தெரியாமல். அதுக்கப்புறம் கேக் வெட்டி ரொம்ப ஜாலியாக இந்த நாளை நாங்கள் செலப்ரேட் பண்ணிட்டோம். என் ஃப்ரெண்ட்ஸ் வந்தது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த நாளில் என் கூடவே இருந்து ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. ஃபோட்டோ எடுக்கிறதுலேருந்து, வீடியோ எடுக்கிறதுலேருந்து எல்லாமே அவங்க பண்ணாங்க. பாப்பாவை ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கிட்டாங்க. சின்னவளையும் அவங்க தான் மேக்கப்லாம் பண்ணி 2 பேரையும் ரொம்ப ஜாலியாக வச்சுக்கிட்டாங்க. கேக்லாம் கட் பண்ணி எல்லாருக்கும் ஊட்டிட்டு சாண்ட்ரா வந்து கொஞ்சம் மெச்சூர்டாக நடந்துப்பா. நாங்கள் சொல்லவே இல்லை. அவளே கேக் கட் பண்ணி அவங்க அம்மாயாக்கு, அவங்களோட ஆயாக்கு எல்லாருக்கும் ஊட்டினா. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஊட்டிகிட்டு இருக்காங்க அவளுக்கு. அதை பாருங்க, எங்கள் அம்மாவுக்கு ஊட்டிட்டு அவங்க ஆயாக்கு ஊட்ட ஓடுறான். நிறைய விஷயத்தில் வந்து சாண்ட்ரா கொஞ்சம் மெச்சூராக நடந்துப்பா, என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்போது ஸ்கூட்டரில் பைக்கில் உட்கார வைக்கலான்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு தனியாவை உட்கார வச்சோம். அது குழந்த ரொம்ப ஆர்வமாக இருந்தது அதை பார்த்ததுலேருந்து. அதனால் குழந்தைய உட்கார வச்சோம். அவளுக்கு ஸ்டார்ட் பண்ணல, நாங்கள் சும்மா உட்கார வச்சு அழகு பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் சாண்ட்ராவை உட்கார வச்சு ஓட்டினா சாண்ட்ரா. ஃபஸ்ட் டைம்ன்றதுனால எனக்கு ரொம்ப பயந்துட்டு நான் பின்னாடி பிடிச்சிட்டே இருந்தேன். கொஞ்சம் ரேஸ் பண்ணாலும் கொஞ்சம் ஓடுது அது. ஆனால் காலையில் டைமில் வந்து ஓட்டி பார்த்தாங்க 2 பேரும் உட்காந்து. அக்காவும் தங்கச்சியும் நல்லா தான் ஓட்டுறாங்க, பயம் இல்லாமல். அவங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது இதை பார்க்கும்போது. இந்த பைக்கில் உட்காந்து ஓட்டும் போது. இல்லை லைட் செட்டிங் இருக்குது. 85 kg வரைக்கும் இது தாங்குமா. நானும் உட்காந்து ஓட்டி பார்த்தேன். சூப்பராக இருந்தது.
லைட் செட்டிங் இருக்குது, அதுக்கப்புறம் பாட்டு ஓடுது, எல்லாமே இருக்குது, பிரேக் இருக்குது. சார்ஜ் வந்து 2 ஹவர்ஸ் கிட்ட போடணும்னு சொல்லியிருந்தாங்க. சூப்பராக இருக்குது. பசங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க இந்த மாதிரி பைக் வாங்கி கொடுத்தா. எல்லாம் ஓட்டி பார்த்துட்டு எல்லாருக்கும் டிஃபன்லாம் கொடுத்துட்டோம். நிறைய கிஃப்ட்ஸ் வந்திருந்தது சாண்ட்ராக்கு. என்னென்ன கிஃப்ட் வந்ததுன்னு சொல்லிட்டு அது ஒரு தனி வீடியோ போடுறோம், கிஃப்ட் வீடியோ. நானும் அவங்க அப்பாவும் சேர்ந்து 5 கிஃப்ட் கொடுக்கணும் குழந்தைக்குன்னு சொல்லிட்டு 5 கிஃப்ட் வந்து நாங்கள் அவளுக்கு வாங்கி ப்ரெசென்ட் பண்ணியிருந்தோம். என்னென்ன கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு நான் வேறு ஒரு வீடியோவில் போடுறேன். அவங்க அப்பாவே கொடுத்துட்டு இருந்தார், அதனால் நானும் 2 கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நான் 1 கொடுத்தேன். தனியா கிட்ட 2 கொடுக்க வச்சோம். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கிஃப்ட்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ரொம்ப ஆர்வமாக இருந்தது சாண்ட்ராவுக்கு அதெல்லாம் என்ன கிஃப்ட்டுன்னு பார்க்கறதுக்கு. ஏன்னா அவளுக்கு தெரியாது என்னென்ன வாங்கியிருக்கோன்னு. வாங்கிட்டு வந்து 1 வீக் முன்னாடிலேருந்தே ஒன்றா வாங்கிட்டு வந்து அவளுக்கு தெரியாமல் வச்சு பேக் பண்ணோம். அதுக்காகவே அவளை ஸ்கூலுக்கு அனுப்பணும். அன்றைக்கி பேக் பண்ணுறதை அவள் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வீட்லேயே நாங்களே பேக் பண்ணோம் இந்த கிஃப்ட்ஸ் எல்லாமே. இதெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அந்த டேவே ரொம்ப ஜாலியாக போச்சு. ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடந்து முடிஞ்ச மாதிரி இருந்தது எங்களுக்கு அந்த டே. சாண்ட்ராக்காக விஷ் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நிறைய ரிலேட்டிவ்ஸ் பண்ணியிருந்தாங்க. எங்களோட விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எங்கள் அண்ணன் வந்து நாங்கள் உள்ளே சாப்பிட்ற டைமில் கூட்டிகிட்டு போயிட்டு அந்த மாதிரி வெடிச்சிட்டு இருக்கான். கிஃப்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.